ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அட்டாக் ஆன் டைட்டனோட ரிவ்யூ தான் போட போகிறோம். அது வந்து முடிஞ்சிருச்சு. இது 2013 தான் ஆரம்பித்தாங்க. அது வந்து 2022 முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை டோட்டலாகவே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் வராது. அது இன்னும் அவங்க இழுக்கவும் விரும்பலை. அண்டு சொல்ல போகணுன்னா இது ஒரு நல்ல அனிமேனே சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் அனிமேனே சொல்லலாம். நிறைய பேருக்கு இது அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு ஃபேமஸான அனிமே தான். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. சீசன் 1 and 2 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதோட குவாலிட்டி அந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கும். அதோட மியூசிக்லாம் அந்த ரேஜே வேறு மாதிரி இருக்கும் கைஸ். அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த ரேஜே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அது இந்த ஸ்டோரி லைனே நல்லாவே புஷ் பண்ணி பயங்கரமாக வேறு லெவலாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இதோட லாஸ்ட் எபிசோடு வந்து அந்த இதோட 30th எபிசோட் தான். அது வந்து ஒரு எபிசோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு படம்னே சொல்லலாம். அந்த லாஸ்ட் 2 எபிசோடு. லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி உள்ளது 1 hour அதுக்கப்புறம் உள்ளது ½ an hour போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓப்பனிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு வட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன சிட்டி தான். அந்த மொத்த உலகத்துலேயுமே அந்த சின்ன சிட்டிக்குள்ளே தான் மனுஷங்கள்லாம் அடங்கியிருக்காங்க. அதை சுற்றி பெரிய பெரிய வால்ஸு, அதாவது மிகப்பெரிய வாலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வெளியில் வந்து டைட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சில மான்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க மான்ஸ்டர்னு சொல்ல முடியாது, நம்ம ஹியூமனாக தான் இருந்திருப்பாங்க. அவங்கள ஒரு ஹியூமனாய்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு ஹியூமன்லேருந்து தான் மான்ஸ்டர், அதாவது மான்ஸ்டர் சொல்ல முடியாது, இந்த ஹியூமன்லேருந்து தான் டைட்டனாக மாறி இருப்பாங்க. இது வந்து அந்த டைட்டன் வந்து நம்மளோட ஹீரோ, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லாரையும் அட்டாக் பண்ணும். மனுஷங்களை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட சாப்பிடவும் செய்யும். இதெல்லாம் நம்ம எரனுக்கு பிடிக்காததுனால அவர் வந்து இதெல்லாம் எதுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி அந்த மொத்த கேங்கே அவங்க எல்லாரையும் அந்த மொத்த ஆர்மி மாதிரி இருக்கும். அவங்களாம் அந்த டைட்டன்ஸ் அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணது தான் அட்டாக் ஆன் டைட்டன் அப்படின்ற மாதிரி அந்த அனிமே புஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து எரனீகர். அவருக்கு பேரா மகாஸ்மி அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு 2 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தராக தான் வச்சுருந்துருப்பாங்க. நம்மளோட ஹீரோவே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டைட்டனாக மாறிடுவார். அந்த மாதிரி மாறி அவங்க சண்டை போடுறதையும் காமிச்சிருந்துருப்பாங்க நல்லாவே. அந்த அனிமே குவாலிட்டி, அந்த ஸ்டோரி லைனு, அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக வேறு லெவலாக இருக்கும் கைஸ். அது நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ஹீரோவான எரன்றவர் ஒரு டைட்டனாக மாறி இருப்பார். அந்த எண்டிங் வந்து ஒரு நல்ல எண்டிங் தான். அது வந்து நல்ல எண்டிங்காக கெட்ட எண்டிங்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல எண்டிங் தான். ஏன்னா நம்ம யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ் வேறு சொல்லியிருக்கேன். சிலது இன்னும் சொல்ல வேண்டியதும் இருக்குது. அதனால் நான் இதை என்னன்னு சொல்ல விரும்பலை கைஸ். நம்ம ஹீரோ வந்து அவரோட டைட்டனாக மாறினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு உள்ள டைட்டன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை அட்டாக் பண்ணி அவங்கள சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து வர வர நிறைய டைட்டன்ஸ்லாம் புத்திசாலித்தனமாக வருவாங்க, பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்களை வெறும் அட்டாக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காது. அதில் வந்து நம்ம ஒரு டைட்டன் ஆனால் நம்மளோட ஹீரோவும் நம்ம ஒரு டைட்டனாக மாட்டியிருப்பார். அவர் தான் இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்சி பண்ணணும், இந்த மொத்த உலகத்தையுமே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பார். அது பிடிக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதில் லவ்வு, ஃபைட்டு, அட்வென்ச்சரு, மியூசிக்கு, இது எல்லாமே டோட்டலாகவே அதில் பயங்கரமாகவே செஞ்சுருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு குட் அனிமேனே சொல்லலாம். அதுக்கப்புறமா இதில் ஹிஸ்ட்ரி நிறைய இது ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி, மக்கள் சண்டை போடுறது, அந்த ரத்தம் தெரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு எப்படி இன்டர் கனெக்டடாக ஆச்சு, இது எப்படி உருவானுச்சு, இந்த எல்டியன் மக்கள்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சீசன் 4க்கு மேலே ரம்பிளிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது ரம்பிளிங்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் ஜினோசைட்னா என்ன அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமாகவே காமிச்சிருந்துருப்பாங்க. அதில் உள்ள சீசன் 4க்கு மேலே தாங்க ஆக்சுவல் ஸ்டோரியே காமிக்கும். நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதில் வந்து நீங்கள் ஸ்டோரி இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீங்கள் ஸ்டோரி இப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னு இமேஜின் பண்ணும்போது டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தாலே பயங்கர பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாட் வந்து உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அனிமையை பார்த்தாலே.
அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். நான் அந்த சீசன் 4 லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா 29 and 30 அது எல்லாமே பயங்கர எக்ஸ்ட்ரீமாக செஞ்சுருப்பாங்க. அதில் ஆக்சுவலாக நம்ம எரநேகர் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு வெசஸாக மாறிடுவாங்க. அவர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம எரநேகர் வந்து இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவோடு இருப்பாங்க. எப்படி ஒரு டைட்டனால் மொத்த உலகத்தையும் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அது ஆக்சுவலாக ஏன்னா நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். எரநேகரோட அந்த டைட்டானுக்கு வந்து ஒரு பவர் மாதிரி இருக்கும். அது என்னென்னா மொத்த டைட்டான்ஸையும், அதாவது எல்லா டைட்டான்ஸையும் அவரால் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் எடுத்து அவரை அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸே விசஸாக இருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர எமோஷனலாக கொண்டு போயிருந்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வாரு, இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலாக நானே நிறைய ஸ்பாயிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 1% ஆஃப் ஸ்பாயிலர் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்சுவலாக அந்த ரியல் வேர்ல்டுக்கே போன மாதிரி அந்த ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு அந்த வாரு, ரத்தம், இந்த மாதிரி தெரிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு ஆக்சுவலாகவே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இல்லை ரத்தம் அந்த மாதிரி இருக்கலாம் பயங்கரமாக தெரிக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிச்சிடும். அண்டு இது பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அனிமேனே சொல்லுவேன். அண்ட் அந்த வார்த்தையும் எல்லாமே பயங்கரமாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு லிட்ரலாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம எரன் பண்ணது நல்லதா இல்லை கெட்டதா, அவர் ஏன் அப்படி பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த உங்களால் அந்த ஸ்டோரி லைனை கெஸ்ஸே பண்ண முடியாது. திடீர்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும். அண்ட் அதுதான் ஒரு குட் ஸ்டோரி டெல்லிங்கோட அழகே. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் IMDBயில் அதோட ரேட்டிங் வந்து 10க்கு 9.8 சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் நம்ம கன்சிரோலோட அதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4.9 out of 5 கொடுத்துருந்தாங்க. அண்டு என்கிட்ட அதோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 10 out of 10 சொல்லுவேன். ஏன்னா அதோட மியூசிக்கு, அதோட ரேஜு எல்லாமே பயங்கரமாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி லைன், அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இதனால எழும்பியிருக்கும். நம்ம இவன் பண்ணது நல்லதா, இந்த ஸ்டோரிலாம் எங்கே பிகின் ஆச்சு, இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். அது எல்லாமே பொறுமையாக தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. தெளிவாகவே அதில் பொறுமையாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாமே இதில் ரொம்ப பிடிச்சது தான். இதுக்கு தமிழ் டப்புன்றது வந்திருக்கான்னு தெரில. நான் வந்து ஒரு 2 years முன்னாடி தான் பார்த்தேன். இப்போ வந்து அதுக்கெலாம் வரல. அதோட டப்பையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். கிரன்ச்சிரோல் இப்போ வந்து எல்லா அனிமேவும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இதுலேயும் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ எதுவும் செக் அவுட் பண்ணல. நான் 2 years பார்க்கும்போது அப்போ அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா அப்போ தான் இருந்திருக்கும். எனக்கே இப்போ இப்படி இருக்குன்னா 2013 தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போலேருந்து அவங்க அந்த அனிமையை பார்த்துருந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஹிட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் மட்டும் தான் பார்க்கவே ஆரம்பித்தேன். எனக்கே அது பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அப்போனா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்திருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான், ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். எனக்கு பிடிச்ச இந்த அனிமே ஏதாவது இதே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி அனிமே டப் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருங்க கைஸ். டாட்டா பாய், see you.